My dear students, this is class 11 maths chapter 6 exercise 6.1 la question number 6 பார்க்க போறோம். Find the equation of locus of a point. Locusனால என்னன்னு சொன்ன moving point. So ஒரு moving point இருக்கு. அந்த moving point நான் P ன்னு எடுத்துக்கிறேன். So இந்த moving point வந்து எப்படி இருக்குன்னா A B ன்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. A வந்து 3,5 B வந்து 1,-1. ஸோ இங்கிருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்குது, அதே போல் இங்கிருந்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்குது, பியிலிருந்து பி வரைக்கும். அதாவது ஏபி அண்ட் பிபி அப்படின்னு ரெண்டு டிஸ்டன்ஸ் கிடைக்குது இல்லையா. இது இந்த ரெண்டு சம்மையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி வர்ற ரெண்டு சம்மும் எப்பவுமே 20 இருக்கும். புரியுதா? Find the equation of locus of a point such that the sum of the squares of the distance from the point 3,5 இது ஏன்னு எடுத்திருக்கேன், 1,-1 இது பின்னு எடுத்திருக்கேன், இஸ் ஈக்குவல் டு 20. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் இஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 20. புரியுதாப்பா? அப்போது ஏபி ஸ்கொயர் ஒன்று இருந்தால் நம்ம ரூட் போட தேவையில்லை. அதாவது இதை வந்து நான் சம் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஏபி அப்படின்னு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்ம 9th படித்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ரூட்டு போயிடும். அதாவது x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துட்டு போகுது. அதாவது ரூட் இல்லாத வரப்போகுது டிஸ்டன்ஸ்க்கு ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ இதை தான் நான் இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், அப்போ ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர், அதாவது இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. கரெக்டாக? அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் y மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இது யார்? ஏபி ஸ்கொயருக்கான ஆன்சரு. ப்ளஸ் இன்னும் முடியல. இப்போ பிபி இங்கே வாங்க. இது வந்து x2 y2ன்னு எடுத்துட்டா பாருங்கள், நீங்கள் x1 மைனஸ் x2 பண்ணாலும் x2 மைனஸ் x1 பண்ணாலும் சேம் தான். அப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இங்கே என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 எழுதலாமில்ல. இது வந்து பிபி ஸ்கொயர், இது வந்து பிபி ஸ்கொயர், இது வந்து ஏபி ஸ்கொயர். புரியுதாப்பா? ஈக்குவல் டு 20ன்னு சம்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட்ஸு இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா? இப்போ ரெண்டு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஜூனியர் கிளாஸஸில் படித்தது தான். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர், இதுக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மொத்தத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 20. புரியுதாப்பா? இப்போது ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணின்னு வரலாம். பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் 2 3s 6, அப்போ மைனஸ் 6x, 3 ஸ்கொயர் வந்து 9. இப்போ இவங்க 3 பேரும் வந்தாச்சு. அடுத்து ஒய் ஸ்கொயர் 2 இன்ட்டு 5 இன்ட்டு ஒய், அப்போ மைனஸ் 10y, 5 ஸ்கொயர் வந்து 25. இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் 2x இன்ட்டு 1 மைனஸ் 2x மட்டும்தான், 1 ஸ்கொயரு 1. அடுத்து ஒரு ஒய் ஸ்கொயரு, அடுத்து 2y இன்ட்டு 1 2y தான், 1 ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு 20. ஓகே, இப்போது 2x ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். அப்போ 2x ஸ்கொயரு, 2y ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். அப்போ 2y ஸ்கொயரு ஆச்சா. யாரெல்லாம் எடுத்துட்டோமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு டிக் போட்டுடலாம். அது போக பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் 6x, இங்கே ஒரு மைனஸ் 2x, ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 8x.
ஸோ இவங்க 2 பேருக்கும் டிக் போட்டுடலாம். அப்புறம் இங்கே ஒரு -10y, அப்புறம் இங்கே ஒரு +2y, அப்போது -8y. இப்போ இவங்க 2 பேருக்கு டிக் போட்டுடலாம். அது போக நம்பர்ஸில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 25, ஆக மொத்தத்தில் 27. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 9. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 36. என்ன 36 ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 20. இப்போ இந்த 36 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போது இருங்க, இப்படியே இதை கேன்சல் பண்ணிடலாம். 0 36ல் 20 கழித்த பிறகு +16 அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் இதை. இப்போ நல்லா கவனிங்க, என்டையர் ஈக்குவேஷனை நான் 2ஆல் டிவிஷன் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா x² + y² -4x -4y, இப்போ 16ல் பாதி 8 +8 ஈக்குவல் டு 0. இது தாங்க அவங்க கேட்ட அந்த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் P. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.